இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள்னாலே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை தாங்க இருக்கும். அதுவே அவங்களுக்கு ரொட்டீன் லைஃபா தான் இருக்கும். என்னோட ரொட்டீன் லைஃப்ல நான் காலையில என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனே நம்மளுக்கு முதல் வேலை கடமை தவறாம போய் இட்லி கடையில உட்காந்துருவாங்க. அங்க உட்காந்துட்டு இட்லி கடையில கொஞ்ச நேரம் வேலைய பார்த்துட்டு, அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன்லாம் லஞ்ச்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவேன். அவங்க அந்த லஞ்சுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாரியும் இருக்கணும். அதே நேரத்தில குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டுக்கு எல்லாருக்குமே வரா மாரி நல்லா நிறைய குழம்பாவும் இருக்கணுன்றதுக்காகவே கொஞ்சம் பார்த்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன அந்த நடுவுலயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும்போதே கீழ இருந்து இட்லி எடுத்துட்டு வந்து வைக்கிறது, சாம்பார் எடுத்துட்டு வந்து வைக்கிறது, சட்னி எடுத்துட்டு வந்து வைக்கிறதுன்ட்டு அந்தந்த வேலையும் பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்க லஞ்ச் பேக்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த சாப்பாடு கட்டி முடிச்சுட்டு அந்த இட்லி கடையில எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா தான் நான் குழந்தைங்களே போய் எழுப்ப போவேன். அவங்க இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள எழுப்புறது மட்டும் இல்லாம ஹஸ்பண்டையும் நான் தாங்க போய் எழுப்பணும். இன்னைக்குன்னு பார்த்து அவர் வேலைக்கு போயிட்டாரு. அதனால நானே அவங்களை எழுப்பி அவங்களை ரெடி பண்ணி அவங்களை குளிப்பாட்டி கூட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு வழியா அதுவே டயர்ட் ஆயிடுச்சுன்னா நடக்கும் போதே நான் ஒரு விஷயத்துல கவனமா இருப்பேன். நம்ம குழந்தைங்க எப்பவுமே காலையில எழுந்துக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தாதான் அந்த நாள் ஃபுல்லாவே அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. காலையில ஆட ஆரம்பிச்சாலே அந்த நாள் ஃபுல்லாவே அப்படிதாங்க இருப்பாங்க. அதனால நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ரொம்பவே ஜாலியா என்டர்டைன் பண்ணிக்கிட்டே குழந்தைங்களை நான் கிளப்பி விட்டுருவேன். அவங்களை கூட்டு வந்து ரெடி பண்ணி வெளியே நிக்க வச்சாதான் எனக்கு அந்த